உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளும். கவிதா ஜவஹர் அவர்கள் ஆண்டவனை காதலிச்சதை சொன்னார். நம்மள மாதிரி சாமானியன் காதலிச்சதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கனாக்கண்டேன் தோழின்னு போயிட்டாங்க. 18 வயதான ஒருவர் பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் என்றால், முதல்வரை தேர்ந்தெடுக்க முடியும் என்றால், கணவனையோ மனைவியையோ ஏன் தேர்ந்தெடுக்க முடியாது? காதலனை தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம், முதல்வரை தேர்ந்தெடுக்கலாம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி இது மாற்ற முடியாதம்மா, மாற்ற முடியாதம்மா. இது போய் கழுத்தை நீட்டினோம்னா கதை. முதல்ல காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்கு நம்ம ஊர்ல எத்தனை தடை இருக்கிறது. ஜாதி தடை இருக்கிறது, சமய தடை இருக்கிறது, சமூக அடுக்குகளின் தடை இருக்கிறது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இத்தனையும் மீறி காதல் பண்ணணும் முடியுமா? காதல் திருமணங்கள் நம்ம ஊர்ல பெரும் பகுதி விவாகரத்தில் முடிகிறதுன்னு நாங்க 3 பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சேர்ந்து வாழ்றதை பத்தி பேசுறாங்க. அதுல காதலிச்சு கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளை சொல்லுவானா, சம்பளத்தை பூரா உங்க அப்பா வீட்டுக்கு கொடுத்துரு. இவங்க தான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாங்க, காதலிக்கும் போதே ப்ராஜெக்ட் போடுவாங்களாம், வீடு வாங்குவாங்களாம், கார் வாங்குவாங்களாம். சம்பளத்தை பூரா அப்பா வீட்டுக்கு கொடுத்துட்டா இஎம்ஐ யாரு கட்டுறது? அதெல்லாம் பிளான் பண்ணி தனியா காதலிச்சிருப்பாங்க. அப்ப அவ என்ன சொல்வா, நீ காதலிக்கும் போது நீ தானே கார் வாங்க சொன்ன, நீ தானே வீடு வாங்க சொன்ன, இப்ப இஎம்ஐ கட்டுன்னு சொல்லுவானா அம்மா வீட்டு குடும்பம். ஏம்மா, காதலுக்கு ஒரு கவிதை சொன்னாங்க பாருங்க, தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றை ரோஜாவா. அது தண்டவாளத்துல தலை வைக்க போறான்றத இதை விட சிறப்பாக யாரும் சொல்ல முடியும். இல்ல, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இது ரொம்ப ஆபத்தான விவகாரம், அங்கதான் போய் முடிய முடியும். உங்ககிட்டே கேட்குறேங்க, காதலிச்சு நீ அப்படியே வந்தா போதும், எதுவும் வேண்டாம்னு கல்யாணம் பண்ணவன், அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறான். அவன் அப்பா அம்மா பார்த்த திருமணம், அதாவது திருமணத்துக்கு பிறகு காதல் பண்ற முடிவுல இருக்கிறவன். அங்க வரிசையா ஏகப்பட்ட சொத்து சீர் செனத்திகள் இருக்கு. அதை பார்க்கும்போது அவன் மனசுல தோணுமா தோணாதா? தோணுமா தோணாதா? கொஞ்சம் பொறுத்திருந்தோம்னா நம்ம இந்த கவிதா ஜவஹர் பேச்சை கேட்டு கெட்டு போனோமே. இதுல கல்யாணமே பண்ணாத ஹரிபாலகிருஷ்ண பேச்சை கேட்டு கூட கெட்டு போனோமே. நானும் எத்தனையோ பேர் பேச்சு கேட்டிருக்கேங்க. காதலை பத்தி என்னென்னமோ உதாரணம் சொல்லியிருக்கான். பல்லு விளக்குறது தான் காதல்னு சொன்ன ஒரே ஆளு, பல்லு விளக்கி காரி காரி துப்புறதுக்கு பேர் தான் காதல்னு இதுவரைக்கும் இந்தியாவில் எவனும் சொன்னது இல்லையா? அதுக்கப்புறம் காதலன் பேரை தாம் பிள்ளைக்கு வைப்பாளாம். சார், இது குடும்பமா சார்? இது ஏதாவது நல்லது நடக்குமா சார்? அப்பா அம்மா பார்த்து வைக்கிற திருமணம், அதாவது திருமணத்துக்கு பிறகு காதலிக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட பேசிக்கிறாங்க. முன்னாடியே பொது இடத்துல சந்திக்கிறாங்க. வாமா மின்னல்லாம் இப்ப கிடையாதுமா, அவனை காஃபி ஷாப்புக்கு வர சொல். காஃபி ஷாப்புக்கு வர்றாங்க, பிடிச்சிருந்தா ஒருத்தர் பில்லு கொடுக்குறாங்க, பிடிக்கலைன்னா அவங்க காஃபி சாப்பிட்டதுக்கு அவங்க பில்லு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காஃபின்னா முடிஞ்சு போச்சு. 2 காஃபின்னு எப்ப சொல்றானோ அப்ப பிடிச்சிருக்கின்ற அளவுக்கு இந்த சமூகம் மாறி இருக்கிறது என்றால், இதற்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு காதல் பண்றது அன்புங்க, அது பாசம்ங்க, அது உரிமை. அது அதையே வேண்டாம்ன்றீங்க சார். காதலிக்கணும்னு ஆசைப்படும் போதுங்க, உண்மையிலே சொல்றேன், எங்க வயசுல நாங்கெல்லாம் அதை பார்த்துருக்கிறோம். காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், கையெழுத்து அழகாகும், தலையெழுத்து மட்டும் மாறிப்போம். சார், உண்மையிலேயே காதல் கோட்டைன்னு ஒரு சினிமா வந்தது.
காதலுக்கு மரியாதைன்னு ஒரு சினிமா வந்தது. அந்த காலம் அல்ல இது. காத்து வாக்குல 2 காதல், காத்து வாக்குல ஒரு காதல் இல்லைங்க, 2 காதல். 2ஐயும் சேர்த்து கூட்டிட்டு போறதுக்கு பேரு இந்த காலம். இதுதான் 2K கிட்ஸா. சில சொற்கள் சொல்றேன், இதெல்லாம் 2K கிட்ஸ் மத்தியில் இருக்கு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா கல்யாணம் பண்ணாமலே சேர்ந்து வாழ்வது. ஆனா என்னைய பத்தி நீ கேட்க கூடாது, உன்னைய பத்தி நான் கேட்க மாட்டேன், எப்ப வேணாலும் போயிடலாம். அதான் காதல். இன்னொரு சொல் இருக்கு, சிச்சுவேஷன்ஷிப். எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த தொடர்பும் வச்சுக்க வேண்டாம், என்னை பத்தி நீ கேட்க கூடாது, உன்னை பத்தி நான் கேட்க மாட்டேன், அதுக்கு பேர் சிச்சுவேஷன்ஷிப். இது 2K கிட்ஸ்ல இருக்கு. இதுக்கு பிறகு கல்யாணம் நடக்கும்னு யார் சொல்ல முடியும்? உங்களால் சொல்ல முடியுமா? தயவு செய்து திருமணத்துக்கு பிறகு உங்கள் மனைவியை காதலிக்க முயற்சி செய்யுங்கள். மெல்ல மெல்ல அந்த காதல் அரும்பும். அதுதான் முன்னேற்றம். கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போறது நல்லதா, ஹனிமூன் போயிட்டு கல்யாணம் பண்றது நல்லதா? நீங்களே யோசிச்சுக்கங்க. அது ஹனிமூன் முடித்து கல்யாணம், இது கல்யாணம் முடித்து ஹனிமூன். எது சிறந்தது என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.